விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த உறவினர்கள் உட்பட 15 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டிவனம் அருகே நடந்த இந்த கொடூரத்தை யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது. கணவரை பிரிந்து தனியே வாழ்ந்த பெண்மணி ஒருவர் வேலை நிமித்தமாக புதுச்சேரியில் வசித்த நிலையில் தனது 7 மற்றும் 9 வயதுடைய மகள்களை திண்டிவனம் அருகே உள்ள தாய் வீட்டில் விட்டு வளர்த்து வந்தார். இந்த 2 சிறுமிகளுக்கும் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோதுதான் இருவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது தெரிய வந்தது. அதுவும் சிறுமிகளின் மாமா துரைசாமி, தாத்தா செல்வசேகர் மற்றும் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் என 15 பேர் 2017 முதல் 2019 ஆண்டு வரை 2 சிறுமிகளையும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி வந்துள்ளனர். இவ்வழக்கு விசாரணை விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு நடந்து வந்த காலத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட 7 வயது சிறுமி உயிரிழந்தார். விசாரணையின் போதும் நிறைய சிக்கல்கள் அந்த பிள்ளைங்க செய்ய விடாமல் இருந்தது. இருந்தாலும் இதுக்கு மட்டிலும் பல மிரட்டலுக்கு இடையில கூட அவங்க உறுதியாக இருந்தாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களோடு எங்களை பற்ற சமூக ஆர்வலர்களும் அவங்களோட தொடர்ந்து உறுதியாக அவங்களுக்கான உறுதிக்காக நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சோம். எல்லா துறையும் இந்த விஷயத்தில் நீதிமன்றங்களும் சரி, காவல்துறையும் சரி, எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களும் இதில் தெளிவாகவும் துணிவாகவும் தொடர்ந்து செயல்பட்டதுனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. சாட்சிகளின் விசாரணை முடிந்து நீதிபதி வினோதா இறுதி தீர்ப்பு வழங்கினார். அப்போது 15 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நீதிபதி தலா 37,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். எதிரியிடமிருந்து 4,80,000 அந்த குழந்தைங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்திருக்காங்க. நீதிமன்றத்தின் மூலமா 4 லட்சம் வழங்கப்பட்டிருக்கு. அது நம்மளுடைய மாநில அரசால் வழங்கப்படுங்க. இன்னொன்று இன்ட்ரிங் காம்பன்சேஷனாக ரூபாய் 50,000 கொடுத்திருக்காங்க. நல்ல தீர்ப்புங்க, நல்ல நீதிபதி கொடுத்த நல்ல தீர்ப்புங்க. இது சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய குற்றங்களா இருக்கிறதால இது சமுதாயத்துக்கு ஒரு அச்சமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. வழக்கில் தண்டனை பெற்றவர்களின் உறவினர்கள் நீதிமன்ற வளாகத்தில் ஒன்று திரண்டு கதறி அழுததால் அந்த இடமே பரபரப்பானதாக காட்சியளித்தது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர் காமராஜ்.